அனைவருக்கும் வணக்கம். இன்று நாம் பார்க்கக்கூடிய விடயம் என்று எதுவாக இருக்கும் என்று பார்த்தால், அன்பு தம்பி ஹிரண்தாஸ் முரளி வேடனை பற்றிய ஒரு பார்வைதான். அப்ப வேடன் என்பவர் யார் என்று பார்த்தால், சேர நாடாக போற்றக்கூடிய அந்த மலையாள தேசம், அந்த கேரளா மண்ணில் இளைஞர்களை தன் பாடலால், தன் கருத்தியலால், தன்னுடைய சொல்லிசை கலைஞன். வேடனுடைய பாடல் என்பது இன்று உலகம் முழுவதும் மட்டுமல்ல, பட்டி தொட்டி வேடனுடைய பாடல் என்பது இளைஞர் மத்தியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கிறது. வேடனுடைய கை அந்த மேடைகளிலிருந்து எந்த பக்கம் திசை திரும்பினாலும் இளைஞர்களுடைய கூட்டம், அவருடைய கொண்டாட்டம், அவருடைய பாடல் என்பது இளைஞர்கள் மத்தியில் பெரும் பேரெழுச்சியை ஏற்படுத்தி இருக்கிறது என்பதை மாற்று கருத்தல்ல. அந்த சொல்லிசை கலைஞன் ஒரு எளிய மகனுடைய குமுறல், குரலற்றவர்களுடைய குரல், அதிகாரமற்றவர்களுடைய அறைகூவல், தாய் நிலத்தில் தவித்த தாயினுடைய குமுறல், அந்த குருதியினுடைய வழி, அவர்கள் கடந்து வந்த பாதை, குரலற்ற மக்களுடைய குரலாக இளைஞர்களுக்கு பெரும் எழுச்சியை ஏற்படுத்தியிருக்கிறது வேடனுடைய அந்த குரல் ஒலி. அப்ப அந்த வேடன் யார் என்று பார்த்தால், உறுதி சிந்திய தேசம், பாலியாறு பாய்ந்து செல்லும் அந்த வன்னி, அந்த பழம்பெரும் நகரம், அடித்து வரும் காற்றாட்டு வெள்ளத்திலே அகதி முகாம் வாசமும் கந்தகப்பொடி வாசமும் கலந்த அந்த ஈழ தேசத்திலே உச்சகட்ட போர் தலை விரித்து ஆடிய பொழுது திரும்பிய பக்கமெல்லாம் அழுகுரல்கள் ஒலித்த அந்த ஈழ தேசத்திலிருந்து புலம்பெயர்ந்த ஒரு தாயினுடைய தவ புதல்வன், இரண்டாவது மகனாக போற்றக்கூடியவர் தம்பி வேடன் அவர்கள். வேடனுடைய தாய் அந்த ஈழ தேசத்தினுடைய தமிழ்ச்சியாக போற்றப்பட்டாலும் அவருடைய தகப்பனார் என்பது ஒரு மலையாளியாக சொல்லப்படுகிறது. முதல்ல திருச்சி வர்றாங்க, பிறகு மதுரையில தங்குறாங்க. ஒரு பக்கம் வறுமை, ஒரு பக்கம் அகதி, நிரந்தர இடம் இல்லை, நிரந்தரமான வேலை இல்லை. அப்ப அவருடைய தகப்பனார் அந்த மலையாளி தன்னுடைய சொந்த ஊருக்கு கூட்டிட்டு போறாரு, திருச்சூர், அந்த மலையாள தேசத்துல. அது ஒரு ரயில் அடியில ஒரு ரயில் நிலையத்து பக்கத்துல ஒரு புறம்போக்கு இடத்துல ஒரு குடிசையை போட்டு அந்த இடத்துல வாழ்றாங்க. அப்ப ஹிரண்தாஸ் முரளி என்பவர் எப்படி வேடனானாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, அந்த தம்பி இயல்பாகவே இயற்கையை நேசிக்கக்கூடியவன், மீன் பிடிக்கக்கூடிய பழக்கம் இருக்கு. அது மீன் பிடிக்கக்கூடிய பழக்கங்கள் அதிகமா இருக்கிறதுனால காடுகள்ல போறாரு, கையில அம்புகள் செஞ்சு மீன்களை குத்தி எடுக்கிறது. இதனால அவருடைய சக தோழர்கள் அவரை வேடன் வேடன் என்று அழைக்கிறாங்க. அதனால அந்த பேர் வேடன் என்று ஆயிருக்கு. பிறகு இந்த வேடனாக போற்றக்கூடிய இந்த தம்பி பாடல் எழுதுவதும் பாடுவதிலும் புலமை வாய்ந்தவனாக திகழப்படுகிறது. அதுல அவர் படித்த பாடல் என்பது 2019 அந்த நாட்களில். அப்ப தான் கடந்து வந்த பாதையில் கொண்டு வந்த அந்த வழி, தாயின் கருவில் இருக்கும் போது சுமந்த ஈழ தேசத்தில் நடந்த அந்த கொடுமை, தான் கடந்து வந்த பாதையில் அந்த சமூகம் அவரை பார்த்த விதம், ஒட்டுமொத்தமாக அவர் மலையாளியா தமிழரா என்பதை விட அவர் மானுடம் பேசுகிறார். இதுதான் வரலாற்று உண்மை. கல்லு போல் ஒருத்தி அவளை ஜாஃப்னையில் நின்னாரோ துரத்தி அவளின் உதரத்தில் நின்னும் அவர் படித்த பாடல் வரிகள், கல்லு போல ஒருத்தி அவளை அடித்து துரத்தி, அவள் குருதியில் பிறந்தது பருத்தி, அது சிறு நெருப்பில் புகையும் பருத்தி அல்ல, அது பெருநெருப்பு என்று அவர் பாடிய பாடல். அப்ப அந்த சேர நாட்டில் உள்ள நிலவியல் கோட்பாடை மையப்படுத்தி பறவர்கள் எல்லாம் சாம்பவரான, புலவர் எல்லாம் சேரனானான் என்ற பாடல் வரிகள், அவர் பாடிய பாடல் என்பது ஆணவ சாதி வெறியை உட்டை தெரிந்தது, மதவாதத்தினுடைய வேரை பிடுங்கி எறிந்தது, அதிகார வர்க்கமாக சொல்லக்கூடிய அந்த முதலாளிகளுடைய ஆணவ திமிரை உடைத்தெறிந்தது. அது ஒரு பெரும் பேரெழுச்சியாக இருந்தது. இளைஞர் மத்தியிலே பெரும் வரவேற்பை அன்பு தம்பி வேடன் அவர்கள் பெற்றுள்ளார். பாலஸ்தீனத்தில் நடக்கக்கூடிய அந்த கொடுமை, அந்த மக்களுடைய வழி, அவர்களுடைய அபிலாசைகள், அதைத் தொடர்ந்து இஸ்ரேல் மக்களுடைய
வாழ்வியல் சிக்கல்களும், ஈழ தேசத்தில் சிங்களவர்களால் தமிழர்கள் சிதைக்கப்பட்டு சித்திரவாதம் செய்யப்பட்டு உலக நாடுகள் முழுவதும் துண்டு துண்டாக வெட்டி பறந்து கிடக்கும் பூமி பந்து முழுவதும் விரட்டி அடிக்கப்பட்ட இந்த தமிழர்களுடைய வேதனையை அதை பாடல் வரிகளாக எடுத்து அவர் பாடும் விதம் என்பது இலங்கையில் 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 புலிகள் இனியும் தாகம் மாறாதோடி நடப்போம். எவராலும் அதை மறுக்க முடியவில்லை. கம்யூனிஸ்டுகள் கூட அவர் ஏதோ இனவாதம் பேசுகிறாரு, இனச்சிக்கலை உருவாக்குறாரு அப்படிங்கிற மாதிரி முரண்பட்ட காலங்கள் மருவி முரண்பட்டதை அடுத்து அவர் மானுடம் பேசுகிறார் என்ற ஒரு முடிவுக்கு வந்ததும் கம்யூனிஸ்ட் கட்சி. அதே நேரத்துல சாதிக்கு எதிராகவும் மதத்திற்கு எதிராகவும் முதலாளிகளுக்கு எதிராகவும் இந்த நிலவியல் கோட்பாட்டில் பூர்வகுடி மக்களுடைய அதிகாரம் பறிக்கப்பட்டு முதலாளிகளுடைய ஆதிக்கம் அவர்களுடைய கை ஓங்கி நிற்கும் பொழுது அந்த ஒடுக்கப்பட்ட மக்களுடைய வழியாகவும் ஒரு தேசிய இனத்தினுடைய விடுதலையை முன்னிறுத்தி அவர்களுடைய விடுதலையும் ஒரு தேசிய இனத்தினுடைய விடுதலை என்றும், எந்த ஒரு தேசிய இனத்தினுடைய விடுதலையும் தகர்த்தப்படுகிறது என்றால் உலகத்தில் விடுதலை அடைந்த எந்த தேசிய இனத்திற்கும் ஒரு தேசிய இனத்தினுடைய விடுதலையை பேசுவதற்கு அருகதில்லை என்ற வரிகளும் அவருடைய பாடல் வரிகள்ல நம்ம பார்க்கிறோம். எவராலே மறுக்க முடியல. ஒரு நிலப்பரப்புல ஒரு தேசிய இனத்தினுடைய எழுச்சி ஆளும் அதிகார வர்க்கத்தினுடைய அரசியல் ஆணிவேரை தகர்த்தெறிவதற்கு ஒரு புரட்சி ஏற்படுகிறது என்றால் அங்க ஒரு அடக்குமுறை நடக்கும், ஒரு ஒடுக்குமுறை நடக்கும். அதுபோல ஒரு நிலவியல் மாற்றம் அரசியல் மாற்றம் ஏற்படும் பொழுதெல்லாம் அதற்கான காரணம் புதிய புரட்சி, புதிய பாடல் வரிகள், மண் சார்ந்த ஒரு அரசியல் தலை தூக்கும் போதெல்லாம் ஒரு அடக்குமுறை ஒடுக்குமுறை அதுவே உருவாகும். அரசு அதற்கான வேலை திட்டத்தை பார்க்கும். அதுபோலதான் அன்பு தம்பி சொல்லிசை கலைஞன் வேடனுடைய பாடல் வரிகள் ஒட்டுமொத்தமாக இளைஞர் மத்தியிலே ஒரு பேரழிச்சு உருவாகுது. அப்ப அந்த அரசு அவனை ஒடுக்க நினைக்குது, அவனை முடக்குது ஒரு இடத்துல ஏன்னா ஒரு புலிப்பல்லு போட்டிருக்கிறாரு, இந்த புலிப்பல்லு எங்க இருந்து வந்தது அப்படின்னு அதுக்கு ஒரு வழக்கு. அப்ப வழக்கு நீதிமன்றத்திற்கு போகும் பொழுது அவர் சொல்றாரு, என்னுடைய ரசிகர் ஒருத்தர் கொடுத்தாரு, அதனால நான் களத்துல போட்டிருக்கேன் அப்படிங்கும்போது அந்த வழக்கு விடுதலை ஆகுது. அவருடைய பாடல் வரிகள் எந்த விதத்திலும் ஆளும் அரசுக்கு எதிராகவோ புதிய அரசியல் மாற்றத்தை வந்துவிடக் கூடாது என்பதில் அங்க உள்ள அரசு அவருக்கு நெருக்கடியை கொடுக்குது. அதெல்லாம் தாண்டிதான் அந்த தம்பி தன்னுடைய சொல்லிசையின் மூலம் பாடல்கள் படிக்கிறாரு. ஆ என்ற எழுத்து நெஞ்சில பச்சை குத்தி இருக்கிறாரு. அதற்கு விளக்கம் என்பது ஆ என்றால் அம்மா, ஆ என்றால் அப்பா, ஆ என்றால் அன்பு, ஆ என்றால் அறிவு, ஆ என்றால் ஆற்றல், ஆ என்றால் அஞ்சாமை, ஆ என்றால் அரசியல் என்ற பல விளக்கங்களை கொடுக்கிறார். இதுல அந்த எளிய மகனுடைய அந்த பாடல் வரிகள், அவருக்கு ஏற்பட்டிருக்கிற அந்த பேரெழுச்சி, அதனால் ஏற்படுகிற இந்த தலைமுறைகள்ல ஏற்படுகிற அரசியல் மாற்றம், இதெல்லாம் பேர் அதிர்வை அந்த கேரள நிலத்தில் ஒரு ஆட்டம் ஆட்டி எடுத்திருக்கிறது என்றுதான் நம்ம சொல்லலாம். பன்னெடுங்காலமாக ஒரு போர் சூழல் கொண்ட ஒரு ஈழ தேசத்தில் ஒரு அகதி தாயில் அவருடைய வயிற்றில் பிறந்த இரண்டாவது பெருமகன் ஒரு புகைவண்டி நிலையத்தில் அகதியாக வாழ்க்கையை தொடங்கிய அந்த வேடனுடைய வாழ்வியல் என்பது தன்னுடைய வழி கடந்து வந்த பாதை, தான் அகதி என்ற உணர்ந்த அந்த வரிகள், அடுத்த தலைமுறைகளும் என்று நம்மை போன்ற ஒரு வழிகளை சுமக்க கூடாது என்று அவர் பாடிய பாடல் வரிகள் தான் இன்று முற்றிலுமாக இளைஞர் மத்தியிலே பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. அப்ப அவர் மானுடம் பேசுகிறார். ஏன்னா உலகத்தில் உள்ள அத்தனை தேசிய இனங்களுடைய ஒடுக்குமுறை, அந்த போர்ச்சிக்கல், சாதியவாதம், மதவாதம், அந்த முதலாளிய அந்த அதிகார வர்க்கத்தினுடைய அந்த ஒடுக்குமுறை எப்படி இருக்கும் என்பது தான் கடந்து வந்த பாதை, அதனுடைய வாழ்வியல், அதை அப்படியே பாடலாக பாடி இளைஞர் மத்தியிலே பெரும் எழுச்சி ஏற்படுத்தி இருக்கிறது என்பது எவராலையும் மறுக்க முடியாது. இதுவே இந்த அம்மையார் சசிகலா அவர்கள் அவர் ஒரு தலித்து, அவர் ஒரு தாழ்த்தப்பட்டவன், இன்னும் தலித்து மக்களுடைய வாழ்வியெல்லாம் அவருடைய பண்பாடு கலாச்சாரத்தை பேசணும். பாருங்க அந்த அம்மாவோட அறிக்கை. இன்னும் இந்த சமகாலத்துல மானுடம் பேசினாலும் சரி, மார்க்சியம் பேசினாலும் சரி, இந்த மண்ணுக்கான மார்க்சியம் தமிழ் தேசியம் பேசினாலும் சரி,
அந்த குடிகளை பிரித்தாளக்கூடிய கோட்பாடுகள் இந்த நிலத்தில் தான் வந்து தலைவிரிச்சு ஆடுது. அதுபோலதான் இந்த அம்மையார் சசிகலா அவர்களுடைய அறிக்கையும் இருக்குது. அப்போ ஒரு ஈழ மகன் தன்னுடைய கடந்து வந்த பாதையினுடைய வழியை வந்து தன் பாடல் மூலமா வந்து உலகத்திற்கு பறைசாற்றுகிறான் என்றால் வந்து அவனை வந்து தலித்தாகவும் ஒடுக்கப்பட்டவனாகவும் வஞ்சிக்கப்பட்டவனாகவும் அவனை வந்து தலித்தாக கட்டமைப்பது எவ்வளவு பெரிய வேடிக்கை. பாரம்பரியமான பத்திரிகை இந்தியன் எக்ஸ்பிரஸ் கடந்த 25ஆம் தேதி தம்பி வேடனை வந்து தலித் ரேப்பர்னே வந்து பதிவு செய்யறேன். அது எவ்வளவு பாரம்பரியமானது. அப்ப ஒவ்வொரு இடத்துலயும் வந்து பேரெழுச்சி எழும்பொழுதெல்லாம் வந்து அவனை வந்து அடையாளப்படுத்துற இடம், அந்த பார்வை என்பதுல வந்து இந்த முதலாளி வர்க்கமாக போற்றக்கூடிய இந்த மண்ணையும் மக்களையும் உண்டு கொளுத்த அந்த முதலாளி கூட்டங்கள் வந்து அவனை எப்படியெல்லாம் அடையாளப்படுத்துறங்கிற ஒரு விதம் இருக்கு. அவன் தலித்து, இதையெல்லாம் உடைக்கணும் அப்படிங்கிறதுக்காகத்தான் அந்த தம்பியோட பாடல் வரிகள் இருக்கு. ஒருவேளை வந்து இந்த மலையாள அரசு இந்த கேரள அரசு அவருக்கு வந்து நெருக்கடி கொடுக்குது, அவரை சிறைப்படுத்தணும், அவருடைய பாடல் பாடக்கூடாது என்ற ஒரு அடக்குமுறையை வந்து கையாண்டால் கண்டிப்பாக தமிழர் நிலத்தில் தம்பி வேடன் அவர்கள் கண்டிப்பாக பாடுவார். தன் பாடல் மூலம் வந்து இளைஞர்களுக்கு கடந்து வந்த பாதைகள், இந்த ஈழ தேசத்தில் நடந்த அந்த கொடுமை, இந்த நிலவியல் கோட்பாடுகள்ல வந்து பெரும் முதலாளிகளுடைய ஒடுக்குமுறை, தேசிய இனங்களுடைய விடுதலை அத்தனையும் அவன் பாடுவான் என்பது மாற்று கருத்தல்ல. அதற்காக முதன்முறையாக அந்த கேரளா தேசத்தில் தம்பி வேடன் அவர்களுடைய பாடல் களம் தடைபட்டால் அவர் தமிழகத்தில் கண்டிப்பாக பாட வைப்போம் என்று நாம் தமிழர் கட்சியினுடைய ஒருங்கிணைப்பாளர் அண்ணன் செந்தமிழன் சீமான் அவர்கள் உரக்க குரல் கொடுத்துள்ளார். அதற்கு அண்ணன் சீமான் அவர்களுக்கு வாழ்த்துக்களும் நன்றிகளும். தம்பி வேடனுடைய பாடல் வரிகள் உலகமெல்லாம் பரவட்டும், மானுட வர்க்கத்தினுடைய பின்னி பிணைந்த ஏற்றத்தாழ்வுகள் உடையட்டும். நன்றி.